அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பொன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழக அரசு மறுசீரமைப்பு செய்ய திட்டமிட்டுள்ளது. 21 வயது முதல் 60 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே முதலமைச்சரான விஜய் ஆட்சிக்கு வந்ததும் கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்திய திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடரும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். கடந்த செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் பிப்ரவரி 2026 நிலவரப்படி சுமார் 1,31,00,000 பெண்களை பயனாளிகளாக கொண்டிருந்தது. கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் பெண்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வரவும் வைக்கப்பட்டது. ஆனால் தாவேகா தேர்தல் வாக்குறுதியின்படி 2500 ரூபாயை கொடுக்கவில்லை. தாவேகா தேர்தல் அறிக்கையாக அறிவித்திருந்த 2500 ரூபாய் கட்டாயம் கொடுக்கப்படும் எனவும் மக்கள் தங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜயும் கேட்டுக்கொண்டிருந்தார். இதற்கிடையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமில் பேசிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரான ஜெகதீஸ்வரி தற்போது 1000 ரூபாய் உரிமை தொகை தடையின்றி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் வாக்குறுதியின்படி 2500 ரூபாயாக உயர்த்துவதற்கான பணிகள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அமைச்சர் கூறியதின்படி இந்த திட்டத்தை செயல்படுத்துவது நீண்ட ஒரு நிர்வாக செயல்முறை என்பதால் முதலமைச்சரான விஜய் சிறிது காலம் அவகாசம் கேட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஏற்கனவே பலமுறை விண்ணப்பித்தும் சில பெண்களின் விண்ணப்பம் மட்டும் ஒரு சில காரணங்களுக்காக தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்கும் விதமாக வட்டாட்சியர் அலுவலகங்களில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி மகளிர் உரிமை தொகை விண்ணப்ப படிவத்தோடு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் வங்கி கணக்கு விவரங்களின் நகல்களை பெண்கள் சமர்ப்பித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், மகளிர் உரிமை தொகைக்கு முதன்முறையாக விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்களை தற்போது வாங்கி வைத்து கொள்வோம். தமிழக அரசிடம் இருந்து விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய உத்தரவு வந்த பிறகு இந்த விண்ணப்பங்களை பரிசீலனையும் செய்வோம் என அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் தமிழக அரசு விரைவிலேயே தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்யவும் உள்ளது. இந்த பட்ஜெட்டில் தேர்தல் வாக்குறுதியின்படி மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் மறுசீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த திட்டத்தின் விதிமுறைகளை பூர்த்தி செய்யாத பயனாளிகள் அனைவருமே அதிரடியாக நீக்கப்படுவார்கள். அந்த வகையில்தான் வடமாநிலத்தை சேர்ந்தவர்கள், உரிய தகுதிகளை பெறாதவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் பெயர்களும் நீக்கப்பட்டு மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய அளவில் மறுசீரமைக்கப்படவும் உள்ளது. அதேபோல 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தாவேகா அரசு புதிய ரேஷன் அட்டைகளை வழங்கும் பணிகளையும் தீவிரப்படுத்தியும் உள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் புதிய பயனாளிகளுக்கும் உரிமை தொகை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே தற்போது மகிழ்ச்சி ஏற்பட்டும் உள்ளது.